இது உங்கள் இம்சா மீடியாவின் யூடியூப் சேனல். أعوذ بالله من الشيطان الرجيم. விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அனைத்து புகழும் உலகத்தில் எல்லாவற்றையும் படைத்து வளர்க்கக்கூடிய இறைவனான அல்லாஹ்வுக்கே ஆகும். அர்-ரஹ்மானிர் ரஹீம். அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன். மாலிகி யௌமித்தீன். அவனே கியாமத் நாளின் அதிபதியும் ஆவான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக. ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம். அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழியாகும். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அது உன் கோபத்திற்கு ஆகியோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். விலக்கப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் பெயரைக் கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனைத் தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் என்றென்றும் உயிருள்ளவன், என்றென்றும் நிலைத்திருப்பவன். லா தஅஹுதுஹு சினதுன் வலா நௌம். அவனைக் களைப்போ தூக்கமோ பாதிக்காது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை. மன் ஸல்லதீ யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذ்னிஹ். அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும். முன் இருந்தவற்றையும் பின் இருப்பவற்றையும் அவன் நன்கு அறிவான். وَلَا يُحِيطُونَ بِشَيْءٍ مِّنْ عِلْمِهِ إِلَّا بِمَا شَاءَ. அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. وَسِعَ كُرْسِيُّهُ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ. அவனுடைய அரசாட்சி வானங்களிலும் பூமியிலும் பரந்து நிற்கின்றது.
வலா யஊதுஹு ஹிஃப்லுஹுமா, அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. வஹுவல் அலியுல் அஸீம், அவன் மிக உயர்ந்தவனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير بيدك الخير إنك على كل شيء قدير. تولج الليل في النهار وتولج النهار في الليل وتخرج الحي من الميت وتخرج الميت من الحي وترزق من تشاء بغير حساب. لا يتخذ المؤمنون الكافرين أولياء من دون المؤمنين ومن يفعل ذلك فليس من الله في شيء ومن يفعل ذلك فليس من الله في شيء إلا أن تتقوا منهم تقاه ويحذركم الله نفسه وإلى الله المصير. صدق الله العظيم.
Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alamin, wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin, wa alihi wa sahbihi ajma'in. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatan min lisani yafqahu qawli. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வாழ்க்கையில் சில சமயங்களில் நாம் முற்றிலும் வழி தவறி நிற்பதாக உணர்கின்றோம். எவ்வளவோ முயற்சி செய்கிறோம், கடினமாக உழைக்கின்றோம், மனமாற துவா செய்கின்றோம். ஆனால் நமது வாழ்க்கை நாம் எதிர்பார்த்தபடி நடப்பதில்லை. அப்போது நம்மில் பலர் இப்படி நினைக்க தொடங்குகின்றோம், அல்லாஹ் என்னை மறந்து விட்டானா? ஆனால் உண்மை அதற்கு நேர் எதிரானது. அல்லாஹ் தன் அடியார்களை ஒருபோதும் மறப்பதில்லை. நம் கனவில் கூட நினைக்காத வழிகளில் அவன் அமைதியாகவும் மறைவாகவும் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சூரா அத்-தலாக்கில் சொல்கின்றான், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். இந்த வசனம் அல்லாஹ்வின் திட்டம் நமக்கு தெரியாவிட்டாலும் அது மறைவாக நடந்து கடைசியில் நமக்கு நன்மையாக முடியும் என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றது. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களை தவறியது உங்களை அடையவே இல்லை, உங்களை அடைந்தது உங்களை தவறவிடவே இல்லை. ஹதீஸ் அபு தாவூத். இன்று அல்லாஹ் உங்கள் வாழ்வில் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றான் என்பதை காட்டும் சில அறிகுறிகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக, இந்த உலகில் மூடப்படும் கதவுகள். நீங்கள் ஒரு வேலைக்காகவோ வியாபாரத்திற்காகவோ நிறைய முயற்சி செய்கிறீர்கள், ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிகிறது. எல்லா கதவுகளும் மூடிக்கொள்வது போல் இருக்கிறது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று கேட்க தோன்றும். ஆனால் கதவுகள் மூடுவது நிராகரிப்பு அல்ல, அது அல்லாஹ்வின் பாதுகாப்பு. உங்கள் எதிர்காலத்திற்கோ உங்கள் மனதிற்கோ தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றுகின்றான். யூசுப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றில் அவரது சகோதரர்கள் அவரை கிணற்றில் தள்ளினார்கள். அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டார்கள். ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் அவரை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்றன. அல்லாஹ் அவருக்காக சிறந்த திட்டத்தை வைத்திருந்தான். இரண்டாவதாக, தாமதங்கள். நீங்கள் எதையாவது உடனே பெற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ் அதை தாமதப்படுத்துகின்றான். வேலை வேண்டுகிறீர்கள், மாதங்கள் ஆகின்றன. நோய் குணமாக வேண்டும் என்கிறீர்கள், நேரம் எடுக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், தாமதம் என்றால் மறுப்பு இல்லை. அல்லாஹ் சரியான நேரத்தை நன்றாக அறிவான். நீங்கள் தயாராக இல்லாத போது ஒன்று கிடைத்தால் அது உங்களுக்கு தீங்காக மாறிவிடும் என்றெல்லாம் அல்லாஹ் நினைப்பான். எனவே உங்கள் துஆக்கு பதில் தாமதமானால் அல்லாஹ் இன்னும் நல்லதை தயார் செய்கின்றான் என்று அர்த்தம். மூன்றாவதாக, மனதில் அமைதி. பிரச்சனைகள் இருந்தாலும் அல்லாஹ்வை நினைக்கும் போது உங்கள் மனம் அமைதி அடைகிறது. உங்கள் பிரச்சனைகள் தீரவில்லை என்றாலும் தொழுகையிலும் குர்ஆன் படிக்கும் போதும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதா? அது அல்லாஹ் உங்களுக்கு அருகில் இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். அந்த அமைதியே ஒரு பரிசு. அடுத்ததாக, தீங்கு செய்பவர்கள் விலகுவது. சில நேரங்களில் நீங்கள் எதுவும் செய்யாமலேயே சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிவிடுவார்கள். நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள். முதலில் வலிக்கும், தனிமையாக இருக்கும். ஆனால் பின்னர் புரியும், அவர்கள் இல்லாததால் உங்கள் வாழ்க்கை மேம்பட்டது என்று. இது தற்செயல் அல்ல, இது அல்லாஹ்வின் செயல். உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்களை அல்லாஹ் அகற்றி உங்களை காப்பாற்றுகின்றான். இறுதியாக, சிறிய அருள்கள். பெரிய அற்புதங்கள் மட்டும் அடையாளம் இல்லை, அன்றாட வாழ்வின் சிறிய அருள்களும் அடையாளம்தான். ஒரு அந்நியர் உதவுகிறார், எதிர்பாராத ரிஸ்க் கிடைக்கிறது, நோய் விரைவில் குணமாகிறது, திடீரென ஒரு யோசனை பிரச்சனையை தீர்க்கிறது. இவை அனைத்தும் அல்லாஹ் சொல்வது போல், நான் உன்னுடன் இருக்கின்றேன், சிறிய விஷயங்களிலும் கூட. இவை இருந்தால் மகிழ்ச்சி அடைங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். தொடர்ந்து துஆ செய்யுங்கள், குர்ஆனை படியுங்கள், அவனுடைய திட்டத்தில் நம்பிக்கை வையுங்கள். விளைவுகள் இப்போது தெரியவில்லை என்றாலும் அவை வழியில் வந்து கொண்டிருக்கின்றன என்று நம்புங்கள். யா அல்லாஹ், உன் அடையாளங்களை உணர எங்களுக்கு ஞானத்தை தா. எங்களுக்கு பொறுமையும் மன நிம்மதியும் தந்தருள் புரிவாயாக.
இவ்வுலகிலும் மறு உலகிலும் உன் இரக்கமும் வெற்றியும் நிறைந்த கதவுகளை எங்களுக்கு திறந்து வைப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين وبه نستعين والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين محمد وآله وصحابه وأهل بيته أجمعين. அல்ஹம்துலில்லாஹ். புனிதமான ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்று துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய கபூலாகக்கூடிய நோன்பு திறக்கிற நேரத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நோன்புகளை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. பரிபூர்ணமான நோன்பை வைப்பதற்கு நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நோன்பை பற்றி உண்டான முழுமையான இல்மை நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அமல் என்பது எதை செய்தாலும் எந்த வேலைகளை செய்தாலும் அமல்தான். ஆனால் அதிலே தக்வா உள்ளே வந்துவிட்டால், இறை உணர்வு, இறைவனுடைய நினைப்பு உள்ளே வந்துவிட்டால் அது இபாதத்து தான். பொதுவாக ஒரு பல்லு துலக்குவது கூட இபாதத்தாக மாறிவிடும். எனவே சில நேரங்களில் நாமோ இப்போ ஒரு கை குழந்தைய வச்சுருக்கிறாங்கன்னு வைங்களேன். கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை என்ன செய்தோம்னுச்சுனாக்கா, சில நேரங்களில் தொழுகிற நேரங்களில் அழுதுகிட்டே இருக்குன்னு வைங்களேன். நம்ம நினச்சிருவோம், என்னடா இந்த பிள்ளை நம்மளை தொழுக விடாமல் இவ்வளோ தொந்தரவு பண்ணுது அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். ஆனால் ஆக்சுவலி அந்த குழந்தையை பார்த்துக்கிறதே ஒரு அமல் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஆனால் அந்த நேரங்களில் நாம் இறை உணர்வுகளோடு இருந்தால் அது கூட அமல் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய மனைவிக்கு ஒரு கவளம் சோறு ஊட்டுவது கூட அது அமல்தான். ஆக எல்லாமே அமல்தான். ஆனால் இறை உணர்வுகளோடு என்ன செய்யணும்னாக்கா அது இருக்கணும். சில நேரங்களில் நமக்கு யாருக்காவது வயசானவங்க, வயதான பெற்றோர்கள், இல்லாட்டி உடல் நலக்குறைவான ஒரு முடியாத ஆட்கள் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துக்கணும். ஆனால் நாம் இபாதத்துன்னு ஒன்று நினச்சி வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா, இபாதத்து என்னால் செய்ய முடியலை, நான் ரமதானில் இபாதத்துக்கெல்லாம் செய்ய முடியலை அப்படின்ட்டு நாம் நினச்சிடுறோம். ஆனால் அவர்களை நம்ம டேக்கே பண்ணுறதே இபாதத்துங்கிறத நம்ம மறந்துடுறோம். அன்பிற்குரியவர்களே, நமக்கு கண்ணுக்கு முன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதையாவது ஒன்று காட்டுவான். நமக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், ஒரு பொறுப்பு இருக்கும். அப்போது அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது தான் இபாதத்துங்கிறது. அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்பிற்குரியவர்களே, ஒரு இன்சிடென்ட்டை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது
ஒரு குரூப் என்ன செய்தோம்னுச்சுனாக்கா, முதர் அப்படிங்கிற ஒரு டீமிலிருந்து ஒரு குரூப் வர்றாங்க. ஆனால் அவங்க வந்து ட்ரெஸ்ஸெலாம் பார்த்தீங்கன்னாக்கா கந்தல் நிற ஒரு என்ன கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இல்லாத ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவங்க வர்றாங்க. ரொம்ப ஒரு கஷ்டமான நிலையில் வர்றாங்க. வந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் மாறிடுச்சு. ஏன்னா அவங்களுடைய வறுமை இதெல்லாம் பார்த்த உடனே மாறிடுச்சு. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க என்ன செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. அவர்களுக்கு நாம ஒரு இபாதத் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு உண்டான ஒரு விஷயம் ஒன்று நம்ம நினச்சி வச்சுருக்கோன்னு வைங்களேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருப்பாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க முகம் அவங்களுக்கு மனசு சரியில்லை. அப்புறம் திருப்பி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, வெளியில் வர்றாங்க. வெளியில் வந்து பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாங்கு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பாங்கு சொன்னதுக்கு பின்னால் அப்புறம் இக்காமத் சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைக்கிறாங்க. தொழுக வச்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க ஹுத்பா ஓதுறாங்க. அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆயத்தை சொல்லி ஓதுனாங்கங்கிறத இந்த ரிவாயத்தில் இந்த அறிவிப்பில் சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, உங்களை ஒரே ஆன்மாவிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களை என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னாக்கா, ஒரே ஆன்மாவிலிருந்து தான் படைச்சிருக்கிறான். எல்லாருமே சரி, நீங்க எல்லாருமே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரே குடும்பம் தான். خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء, அதிலிருந்து தான் உங்களுக்கு துணைகளை படைத்தோம். அல்லாஹ் சொல்லுவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. وبث منهما رجالا كثيرا ونساء, அந்த ரெண்டு பேர்ல இருந்து தான் நிறைய பேரை ஆண்களையும் பெண்களையும் நாம உருவாக்கணும் அப்படின்னுட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னாக்கா, இந்த ஆயத்தை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஓதி காட்டுறாங்க. ஏன்னா அவர்கள் வந்திருக்கிறவர்கள் நம்முடைய சகோதரர்கள். அவர்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மளுக்கும் உரைக்கணும், நம்மளுக்கும் வலிக்கணும், அவர்களை நாமளும் பார்த்துக்கணும் அப்படின்னுட்டு அந்த கருத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு திருப்பி சொன்னாங்க, தஸத்தக ரஜுலும் மின் தீனாரிஹி மின் திர்ஹமிஹி மின் ஸௌபிஹி மின் சாஇ புர்ரிஹி மின் சாஇ தம்ரிஹி அப்படின்னு சொல்லிட்டு வலு பிஷக்கி தம்ரத்தின் அப்படின்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தீனார்ல இருந்து ஏதாவது சதக்கா பண்ணுங்க, உங்களுடைய திர்ஹத்திலிருந்து ஏதாவது சதக்கா பண்ணுங்க, உங்களுடைய ஆடைகள்ல இருந்து ஏதாவது சதக்கா பண்ணுங்க, வீட்டில் ஏதாவது கோதுமை வச்சிருக்கிறீங்களா இல்லாட்டி பேரிச்சம்பளம் வச்சிருக்கிறீங்களா அதுல இருந்து சதக்கா பண்ணுங்க, அது ஒரு பீஸாக இருந்தாலும் சரி அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள்ல ஒருவர் போய் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னாக்கா, அவருக்கு தூக்க முடியாத அளவுக்கு அவரு சில திங்ஸ் எடுத்துட்டு வர்றாரு. அவரை பார்த்த உடனே இன்னும் சில சஹாபாக்கள் அவங்கவுங்க வீடுகளில் போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க கையில கிடைச்சத அவங்கள்ட்ட இருக்கிறத எடுத்துட்டு வந்தாங்க. அதற்கு பின்னால பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு குவியல், ஒரு பக்கம் உணவுப் பொருட்கள், ஒரு பக்கம் உடைகள் ட்ரெஸ்ஸுகள்னு ரெண்டு குவியலை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்தோஷத்துல அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க சொல்றாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், யாராவது ஒரு நல்ல விஷயத்தை நான் ஒருவர் ஆரம்பிச்சு விட்டாரு, ஆரம்பிச்சு விட்ட உடனே மற்றவங்கெல்லாம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த சந்தோஷத்துல பெருமானார் சொன்னாங்க, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹஸனத்தன், இஸ்லாத்துல ஒரு நல்ல விஷயத்தை யாராவது ஹயாத் ஆக்குனீங்கனாக்கா ஃபலஹு அஜ்ருஹா, அவருக்கு அதற்கு கூலி இருக்குது, வாஜ்ரு மன் அமில பிஹா பஅதஹு, அதற்கு பின்னால அந்த அமலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சாங்களோ அவர்களுக்கும் அந்த கூலி இருக்குது, மின் கைரி ஐயன் குசமின் உஜூரிஹிம் ஷைஉன், ஆனால் செய்தவர்கள்ட்ட இருந்து எந்த கூலிகளும் குறைக்கப்படாமல்
அவர்களுக்கு இவர்களுக்கும் கூலி வழங்கப்படும். இவருடைய கூலியிலிருந்து குறைக்கப்படாமல் ஒரு ஷேர் யார் ஸ்டார்ட் பண்ணி விட்டாரோ அவருக்கு வழங்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இந்த சம்பவத்தை இங்க நான் எதற்கு சொல்றேன்னாக்கா, நாம இபாதத் அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு முன்னால எது ரொம்ப தேவையாக இருக்கிறதோ அது இபாதத். நாம இபாதத் அப்படிங்கிறது 1 2ன்னு மட்டும் நம்ம நினைச்சிடக்கூடாது. நாம செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் சரி, நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு உணவு தயாரிக்கிறோமா இல்லையா, இது பெரிய இபாதத். இதை நாம எதுவும் இபாதத்துன்னு நினைக்கிறது இல்லை. அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால நம்ம உட்காந்து கிச்சன்ல உட்காந்துட்டு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கிறோம். பட் இதை நம்ம இபாதத்துன்னு நினைக்கிறது இல்லை. இது நோன்பாளிகள் நோன்பு திறக்கிறதுக்கு கொடுத்துட்டு அவங்க தொழுவ போயிடுவாங்க, அவங்க வேற ஒண்ணுல ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. நாம அதை செய்யறோமா இல்லையா, இது இபாதத்துன்னு நாம நினைக்கணும். அன்பிற்குரியவர்களே, எல்லாமே இபாதத்துகள் தான். சில நேரங்கள்ல இபாதத்து செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது நாம ஐயோ எங்களால் இபாதத்து செய்ய முடியலையே அப்படின்னு நாம வருத்தப்படுவோம். அல்லாஹ்கிட்ட நாம கேட்போம், யா அல்லாஹ், யா ரஹமர் ராஹமீன், அரினல் ஹக்க ஹக்கன், எங்களுக்கு சரியை சரியாக காட்டு, வாரினல் பாத்தில பாத்திலன், எங்களுக்கு தவறை தவறாக காட்டு அப்படின்னு நம்ம துவா செய்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நோன்பாளிகள் நோன்பு திறக்கிற நேரத்துல கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலாகும். நாம் அமைதியாக உட்கார்ந்து நோன்பு திறக்கிற நேரங்கள்ல வேலைகள் எல்லாம் கொஞ்சம் ஏர்லியா முடிச்சுட்டு நம்ம நோன்பு திறக்கிற நேரத்துல அமைதியாக உட்கார்ந்து நம்ம கொஞ்சம் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் பண்ணி நாம கொஞ்சம் துவா செஞ்சு நம்ம நோன்பு திறந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதை மிக அர்த்தமுள்ளதாக இன்ஷா அல்லாஹ் ஆக்கியருவான். இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:22. நாம இன்ஷா அல்லாஹ் துவா செஞ்சுட்டு நாம நோன்பு திறப்போம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹம்த யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா مولانا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت. أعوذ بك من شر ما صنعت. أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع ومن قلب لا يخشى ومن نفس لا تشبع ومن دعوة لا يستجاب لها. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك
محبتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. யா அல்லாஹ், நீதான் எங்களுடைய ரப்பு யா ரஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நாங்கள் சிரமப்படுகின்ற நேரத்திலே எங்களுடைய சிரமங்களை நீக்கி எங்களுக்கு நல்வாழ்க்கை அமைத்து தந்த எங்களுடைய ரப்பு நீ யா ரஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாராலும் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றித் தர முடியாது ரஹ்மானே. யா அல்லாஹ், நீதான் எங்களுக்கு உணவு வழங்கிக் கொண்டிருக்கிறாய், எங்களுடைய உடைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறாய், நாங்கள் தங்குவதற்கு இடமும் எங்களுக்கு அளித்திருக்கிறாய். ரஹ்மானே, எங்களை படைத்தவன் நீ யா ரஹமர் ராஹிமீன். எங்களை படைத்தவன் நீ யா ரஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா ரஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நாங்கள் உன்னிடம் செய்த வாக்குறுதிகளை, பிராமிஸ்களை எங்களால் முடிந்த அளவு நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் யா ரஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் நாங்களும் கேட்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதனை விட்டும் பாதுகாப்பு தேடினார்களோ அதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம் யா ரஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு அதிகமாக நிஅமத்து செய்திருக்கிறாய் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற, செய்ய இருக்கிற நிஅமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம் யா ரஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ வழங்கிய நிஅமத்துகளை நாங்கள் உன்னிடம் எடுத்து வைக்கிறோம் யா ரஹமர் ராஹிமீன். அதேபோல் நாங்கள் செய்த தவறுகளையும் நாங்கள் செய்த பாவங்களையும் இந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் யா ரஹமர் ராஹிமீன். அதை உன் முன் எடுத்து வைக்கிறோம் யா ரஹமர் ராஹிமீன். எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரி யா ரஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ், உன்னை தவிர எங்களுடைய பாவங்களை வேறு யாராலும் மன்னிக்க முடியாது ரஹ்மானே. எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து யா அல்லாஹ், எங்கள் யாவருக்கும் நிம்மதியான, அமைதியான, சந்தோஷமான வாழ்வினை வழங்கியருள் யா ரஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன் நார் வஅத்கில்னல் ஜன்னத மஅல் அப்ரார். யா அஸீஸ், யா கஃபார், யா ரப்பல் ஆலமீன். வஸல்லி யா ரப்பி அலன் நபியி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வஆலிஹி வஸஹாபிஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மஈன வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தகப்பலல்லாஹு மின்னா வமின்கும் தகப்பல் யா கரீம். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு நோன்பு திறக்கிற நேரம் 7:22. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஃபியூ செகண்ட்ஸ் தான் இருக்குது. நாம் நியத்து சொல்லிட்டு நோன்பு திறக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நியத்து சொல்லிக்கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம
لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني. யா அல்லாஹ், உனக்காகவே நோன்பு நோற்றேன், உன்னையே ஈமான் கொண்டேன், உன் மீதே தவக்குல் வைத்தேன், உன்னுடைய உணவை கொண்டு நோன்பு திறக்கிறேன், என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அன் லா أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت سيدنا محمدا الوسيلة والفضيلة والشرف والدرجة العالية الرفيعة وابعثه مقاما محمودا الذي وعدته وارزقنا شفاعته يوم القيامة إنك لا تخلف الميعاد. யா அல்லாஹ், பரிபூர்ணமான இந்த அழைப்பின் நிலை பெறும் தொழுகையின் இறைவனே, எங்கள் தலைவர் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்பதையும் மேன்மையையும்
உயர் பதவியையும் நீ வழங்கிடுவாயாக. மேலும் அவர்களுக்கு நீ வாக்களித்துள்ள மகாம மஹ்மூத் எனும் தலத்தில் அவர்களை எழுப்புவாயாக. கியாமத் நாளில் அவர்களுடைய பரிந்துரையை நீ எங்களுக்கு வழங்குவாயாக. நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு மாறு செய்யாதவன். எங்களுடன் தொடர்ந்து இணைந்து இருங்கள். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.